சிவாஜி ஐயா வந்து சொன்னதா கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா, ஒரு ஆக்டர் வந்து அவரோட பிஹேவியர் என்னவா இருக்கலாம், அவர் வந்து பர்சனல் எப்படி வேணா இருக்கலாம், டைரக்டர் யாரா வேணா இருக்கலாம், என்ன சூழ்நிலையா வேணா இருக்கலாம் வெளியில. ஒரு ஆக்ஷன் சொல்லி அந்த கேமரா ரோல் ஆயிடுச்சுன்னா, அது கட் சொல்ற வரைக்கும் நடக்கிறது தான் ஹிஸ்ட்ரி. மீதி எதுவுமே ஹிஸ்ட்ரியில நிக்காது. இது மட்டும் தான் பதிவு. இதுதான் காலத்தால் அழிக்க முடியாதது. அப்ப அதுக்குள்ள நம்ம வந்து அந்த அந்த சின்சியரான மொமெண்ட்ட மட்டும் நம்ம வந்து உள்வாங்கிக்கிட்டோம்னா, அது நடந்துரும். அ அ அது வந்து நான் அவரு சொன்னது தான். ஆக்ஷன் டூ கட் நீ என்ன செய்றியோ அதுதான் என் வரலாறு. மீதி எல்லாமே சும்மா. அடுத்த நாள் மறந்துரும். அது மட்டும் தான் அழிக்க முடியாதுன்னு சொல்லி வரான் அவரு. அந்த மாரி நமக்கு என்ன ரோடு இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஒரு ஆக்டரா காரணம் சொல்லக்கூடாது. ஏன்னா, அது அதுக்குள்ள நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. நம்ம வந்து இதுல ஃபோக்கஸா இருந்து அந் எவ்வளோ ஃபோக்கஸா இருக்க போறோம்? அந்த ஆக்ஷன் சொல்லி கட்டு சொல்ற வரைக்கும் தானே. அந்த 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 மொமெண்ட் மட்டும் தான் ஃபோக்கஸா இருக்க போறோம். மீதி நேரம் நம்ம ரொம்ப இலகுவா, இயல்பா நம்ம வேற மாரி ஜாலியா தான் இருக்க போறோம். அந்த அது ஆன் பண்ணதுலேருந்து கட் சொல்ற வரைக்கும் இருக்கிறதுல, அத வந்து நம்ம அந்த நம்மளோட எக்ஸலன்ஸ் குடுத்துட்டோம்னா, இது இன்னைக்கு இந்த கிடைச்சிருச்சுன்னு சொல்றாருல்ல சார். வந்து அது உண்மையா இருந்துச்சு. ரொம்ப ஜென்யூனா இருக்கு அந்த அந்த சீன் பார்க்கறதுக்கு அப்படின்னப்போ, அது கிடைக்கிறது தான். எனக்குமே அது அது டீம் ஒர்க் தான். எல்லாருமே சேர்ந்து பண்றது தான். நம்ம வந்து எல்லா நேரத்துலயும் நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே உட்காந்து நடிக்க முடியாது. இது பல நேரங்கள்ல இது மாரியா இருக்கும். ஒரு படத்துல ரீசென்ட்டா வந்து என்னாச்சு, அ நானும் என்னோட ஒய்ஃபும் பேசிட்டு இருக்கிற மாரியான ஒரு 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 சீன் இருந்துச்சு. கீழ கார்பெண்டர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அப்போ அது பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது. நாங்க நாங்க வந்து ரொம்ப ஒரு 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 எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு டீப்பா பேசிட்டு இருக்கோம். உள்ள முக்கியமான விஷயத்த டிஸ்கஸ் பண்றோம். இப்ப இந்த சத்தம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. அப்ப என்னன்னா 2 பேருமே அ அது எல்லாரும் வந்து அது சைலண்ட் சும்மா இருக்க சொன்னாங்கன்னா, நான் சொன்னேன் எல்லாரும் விட்டுருங்க. அவங்க வேல பார்க்கட்டும். உண்மையாவே என் வீட்டுக்கு கீழ இப்படி ஒரு வேலை நடக்கும்போது, நான் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, அவர் கீழ போய் சத்தம்லாம் போடாதீங்கன்னு உட்காந்து ஃபீல் பண்ண போறோம். அந்த சத்தத்தோட சேர்ந்து தான் ஃபீல் பண்ணுவோம். அதான் லைவு. ஸோ அதான் நேச்சுரல். நேச்சுரலா அதானே. பக்கத்து வீட்ல நீங்க வேலை பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியாது. அது நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கு. அத மீறி நம்ம இங்க வந்து அத ரியாக்ட் பண்றோம். நம்மளோட சிச்சுவேஷன வந்து ரியாக்ட் பண்றோம்ன்னு இருக்குல்ல. அது அது ஒரு லைஃபா இருக்கு.